அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலுமனச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் அன்பு சகோதரி பத்மா, ஒயசிஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். இந்த செய்தி உங்கள் இல்லத்தில் வரும் பொழுது நான் தென்னாப்பிரிக்காவிலே ஊழியர் செய்து கொண்டிருப்பேன். எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும், அவருடைய வாழ்க்கை பிரச்சனை விடுதலை அடைய வேண்டும். குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் அவன் மெய்யான விடுதலையாக இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை தொலைபேசியில் என்னை தொடர்பு கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆகவே வாட்ஸ்அப், இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் 9841148699 9841148699 இந்த எண்ணுக்கு எனக்கு வாட்ஸ்அப் செய்தி நீங்கள் அனுப்பினால் நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். மற்றபடி எனக்கு தெரிந்த எல்லா உங்கள் பிரச்சனைகளுக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். நீங்கள் அந்த ஜெபத்திற்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அரிதான காரியத்தை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகவும் ஆபத்தான சூழ்நிலையிலே அறுவை சிகிச்சைக்காய் போகிறவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இனி வழி இல்லை என்று சொல்கிற ஏழை மக்கள், கடன் தொல்லையில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், இவர்களுக்காக அதிகமான பாரத்தோடு விவாகரத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கும் தம்பதிகள் கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு, உள்ளம் நொறுங்கி ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களோடு துன்பப்படுகிறோடு நான் நிற்கிறேன். ஏனால் ஆண்டவர் துன்பப்படுகிற மக்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார். He came into the world to set the captives free and heal the broken hearted people. உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக, சுகத்தை கொடுப்பதற்காக, காயங்களை ஆற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு நாம் நின்று இந்த வேதனையை அனுபவிக்கின்ற மக்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று கண்டுபிடித்தேன் என் ஆண்டவரை பற்றி. உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்று சொல்லி என்னால் இனி முடியாது என்று நிற்கும் பொழுது கர்த்தர் வருவார். In extreme situation you can see God shows up. ஆண்டவர் தன்னை தானே வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். இனி ஒருபடி எடுத்து வைக்க முடியாது, ஒரு இரவு கடக்க என்னால் முடியாது, ஒரு நாள் வாழ முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான், முடிந்த கதை என்று சொல்லி வேதனைப்படுகிற மக்களுக்கு நான் சொல்லும் நற்செய்தி, எப்பொழுது உன்னால் முடியாது, உனக்கு கிடைக்காது, நடக்காது, கூடாது என்று சொல்லி சோர்ந்து போய் நீ பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அங்கே உன் தேவனை நீ காண்பாய். குட் நியூஸ், அது குட் நியூஸ். எத்தனையோ உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு அதிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட அதற்கு நான், கர்த்தராய் ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி அழைத்து எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அவனை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கை நீ சுற்றி நீ பார் என்று சொல்கிறார். எல்லாம் நீ பாரு, எலும்புல ஏதாவது உயிர் இருக்கான்னு பாரு, சதை இருக்கா பாரு, கொழுப்பு இருக்கா பாரு, எல்லாம் இல்லை, நம்பிக்கை இல்லை, இந்த எலும்பு மேல ஒரு நம்பிக்கை இல்லை என்று நீ பார்த்து சொல்லு, சுத்தி பார்த்து கொண்டு வா. அவன் அவ்வளவு எலும்புகள் திரளாயிருந்தது அந்த பள்ளத்தாக்கிலே. அது மட்டுமில்ல, மிகவும் உலர்ந்ததா இருந்தது என்று அவன் கண்டான். இது யாரை குறிக்கிறது தெரியுமா? தேவ ஜனம் பின்வாங்கி போனதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை தனக்கென்று நான் வேறு பிரித்தேன், எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவளை ஆசீர்வதிப்பது எனக்கு சித்தம், எனக்கு பிரியம். அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிறது கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு சேர்ப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அருமையாக அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்படத்தக்க ஒன்றுக்கும் உதவாது, அவள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமல் இருக்கிறது, தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சியாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெக்கம் அடைவார்கள், தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே,
அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் தேய்த்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலகிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாய் இருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையில் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருவப்பட்டு கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருமாக்குகிறான். அதை கோவிலே நாட்டி வைக்கிறார்கள். கர்த்தரை விட்டுவிட்டு பாகாலுக்கு பின்பாக, பொய்யான தேவனுக்கு பின்பாக இஸ்ரவேல் மக்கள் போய்விட்டார்கள். அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர் கண்களும் உணராதபடி அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, விக்கிர ஆராதனையில் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை நினைத்து அவர்கள் துக்கித்து அவர்களுக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் வந்திருக்கும் இந்த மிக 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 மீட்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களை இனிமேல் ஒருவரும் காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுதுதான் எசேக்கியேலை கர்த்தர் அழைக்கிறார். எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? நாம் யாரா இருந்தாலும் சொல்லுவோம், நெவர், நோ சான்ஸ், இந்த வார்த்தைகள் தான் நம்ம சொல்லுவோம், நடக்கவே நடக்காது. ஆனா தேவனோடு பழகின ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி எசேக்கியேல் என்ன சொல்கிறான் பாருங்கள். தேவரீர் அதை அறிவீர். நல்ல ஒரு பதில். உங்க வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் ஒரு சூழ்நிலை இனிமே எனக்கு கிடைக்காது, என் வாழ்க்கை நடக்காது, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்த கதை, தூக்கு கயிறு தான் தஞ்சம், தண்டவாளம் தான் தஞ்சம், தூக்க மாத்திரை தான் தஞ்சம் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று போகிற உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது அவன் நல்ல ஒரு பதில் சொன்னான், தேவரீர் நீ அறிவீர் என்று. அப்பொழுது நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராய் ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் ஆண்டவர். எசேக்கியேலை பார்த்து சொன்னார், நீ தீர்க்க தரிசனம் உரை. எப்படி உரைக்க வேண்டும் என்றால், உலர்ந்த எலும்புகளே உயிரடைங்கள், யூ ப்ராஃபிசை டு திஸ் போன்ஸ். நல்லா பெரிய ஆமென் அல்லேலூயா என்று சொல்கிற மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த எசேக்கியேலை பாருங்க, பரிதாபம். உலர்ந்த எலும்புகளை பார்த்து அவனை தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் கேள்வி கேட்டால் அவளிடத்திலே நல்ல ஒரு பதிலும் உண்டு என்று இந்த எசேக்கியேலுக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர், ஆண்டவர் கேள்வி கேட்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு சரியான பதிலை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே நீர் அறிவீர் என்பதுதான். நம்ம எப்போதும் கேள்வி கேட்குறவங்கள தான் இருக்கிறோம். மாத்தாள் மரியாள் சொன்னாங்க, 4 நாள் ஆச்சே நாருமே. மரியாள் சொன்னாங்க, புருஷன் அறியேனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இப்படி எல்லார் வாழ்க்கையில ஒரு கேள்வி உண்டு. ஆண்டவரே எனக்கு வயதாகி விட்டதே, எப்படி திருமணம் நடக்கும்? திருமணமாகி பல வருஷங்கள் ஆச்சா, எப்படி பிள்ளை பிறக்கும்? என் வியாபாரம் நொடிஞ்சு போச்சா, திரும்ப இதுக்கு எங்கேருந்து எனக்கு பணம் கிடைக்கும்? கேன்சர் 6 வருஷம் ஆச்சே, எனக்கு குணமாக போகுதா? அல்லாவிட்டால் எனக்கு டிபி, அல்லாவிட்டால் எனக்கு ஆஸ்மா வியாதி 10 வருஷம் ஆச்சு, டாக்டர் சொல்லிவிட்டார்களே, இது ஒன்றும் சுகமடையாதுன்று நம்பிக்கை இருக்கா? நாம் எல்லாம் சொல்லுவோம், முடியாது, நடக்காது, கிடைக்காது, கூடாது. ஆனால் இந்த எசேக்கியேல் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவரீர் அறிவீர் என்று சொல்லிவிட்டு அவன் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே தீர்க்கணும் சொன்னான். God has put a word in your tongue. Prophesy to yourself. Prophesy to your family. Prophesy to your dry financial situation. இன்றைக்கு உன்னுடைய உடல் உலர்ந்து போச்சு, உன் குடும்ப அன்பு உலர்ந்து போச்சு, உன் வியாபாரம் பொருளாதாரம் உலர்ந்து போச்சு, எல்லாமே உலர்ந்து போச்சு. நீ பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு இருக்கிறாய். உன்னால் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? ஆண்டவரை நம்புனா நீ சொல்லு. உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நீ பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு இருக்கிறாய், உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே நிற்கிறாய், சிதறி கிடக்கு எலும்புகள் மத்தியிலே நின்று கொண்டிருக்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளு. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லு. வியாதியா இருக்கிறாயா? பரிகாரியா கர்த்தர் நானே, யெகோவா ராப்பா. உன் வாழ்க்கையில சமாதானமே இல்லையா? ஆண்டவர் சொல்ல, யெகோவா ஷமா, உனக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். யாரோ சண்டைக்கு வர்றாங்களா? யெகோவா நிசி தேவன், உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்.
யெகோவா ஈரே தேவன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். God has given a word for your present situation. இப்போ உன் வாழ்க்கை இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லியே நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. வார்த்தையை சொல்லியே நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. ஒரு பாஸ்டர், பெரிய தீர்க்கதரிசி, 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனார். அவர் சொன்னார், எதை இழந்தாலும் இழந்துரு, உன் சமாதானத்தை மட்டும் இழந்துடாது. ஏன்? சமாதானம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வரவே மாட்டார். சமாதானம் இல்லாத இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். நான் ரொம்ப உஷாராயிட்டேன். என் சமாதானத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட போக நான் விரும்பலை, அவங்கள்ட்ட பேச நான் விரும்பலை. நல்லதானா பேசுகிறேன். வேறு ஏதாவது ஒரு வாக்குவாதத்திற்கு நம்மை அழைத்தார் என்றால் எங்களுக்கும் வாக்குவாதத்திற்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சமாதானத்தை காத்துக்கொள்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் தராத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் தருகிற விதமாய் நான் உனக்கு தருவதில்லை. இந்த உலகத்தில் அளவுள்ளவனுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஆனால் யாருக்கு சமாதானத்தை பிரபுவாக இயேசுவிடத்திலே வந்து என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் சொன்னாரே, அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சமாதானம். அந்த சமாதானத்தை எதுக்குலையுமே நீங்கள் இழக்கவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். வியாதியாக இருந்தால் நானே உன் பரிகாரியாய கர்த்தர். பிசாசு இருந்தால் நானே அக்கினியாக இருக்கிறேன். நான் என் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன். ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். தனிமையாக இருக்கியா? ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். யாரோ உன்னை தத்தளிக்க பண்ணுறாரா? தத்தளிப்பின் பாத்திரத்தை முன்னை விட்டு நீக்கிறேன், வண்டல்களை உறிஞ்சி குடிப்பதில்லை. தாய்க்காக நீ வருத்தப்படுறியா? அம்மா இல்லைன்னு ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். யாரோ உன்னை கைவிட்டாங்களா? சரியான ஒரு கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யூ ஹேட் அ வேர்ட் டு ப்ராஃபிசை டு யுவர்செல்ஃப். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. எதுக்கு தெரியுமா? உனக்கே நீ ப்ராஃபஸி தீர்க்கதரிசனம் சொல்லணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அதற்கு ரெடியாக இருந்தான், ஆயத்தமாக இருந்தான். அவன் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது. எலும்போடு எலும்பு சேர்கின்றது. அவர்களுக்கு தோல் வருகிறது, அதற்கு தசை வருகிறது, உருவம் உண்டாகிறது. உருவமே இல்லாத ஒரு நபராய் நீ இருக்கிறியா? ஒரு உருவமே இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு நபராய் நீ இருக்கிறாயா? விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லாத நபராய் இருக்கிறாயா? Prophesy to yourself. நீ தீர்க்கதரிசனம் உரைப்பாயானால் உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்தது போல உருவேற்கப்படும். எப்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உருவாக்கினாரோ அதுபோல மறுபடியும் உன்னை உருவாக்குவார். You can create again. God is the God of creation. என் தேவன் சிருஷ்டி கர்த்தர். மறுபடியும் உன்னை சிருஷ்டிப்பார், மறுபடியும் உன்னை சிருஷ்டிப்பார், முன்னிலைமைக்கு கொண்டு வருவார். இப்போ நடந்த விஷயம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்த போது நான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆவியை நோக்கி கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிற என்னவென்றால், ஆவியே நீ காட்டு திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல்லென்றார். என கற்பித்தபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால்வண்டி மகா பெரிய சேனையாக இருந்தார்கள். முதல்ல தீர்க்கதரிசனம் உரைத்தோன்னே எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தோல் வந்து தசை வந்து பெணமாக மாறிச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் பார்த்துருக்கேன், எலும்பு கூடுக்கிட்ட நிற்கலாம், ஆனால் பிணத்துக்கிட்ட நிற்க முடியாது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது டெம்பரேச்சர் 100 இருக்கும், ஜெபித்துக்கொண்டே இருக்கும் 104 ஏறும். என்ன ஆண்டவர் இப்போ தானே ஜெபம் பண்ணு, இப்படி மேலே போயிட்டே இருக்குது. கடன் தொல்லைக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்போ முதல்ல கடன் தொல்லையில் 10,000 இருந்து இப்போ 20,000, 20,000, 40,000 அப்படி ஏறிட்டே போகுது. ஜெபித்து என்ன கண்டு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். விடாதீங்க, மறுபடியும் ப்ராஃபிசை பண்ணுங்க. மறுபடியும் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். காற்று வந்தது. இது வாடை காற்றல்ல, இது கோடை காற்றல்ல, வானக காற்று வந்தது. அங்கே உயிரடைந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவாயானால் சாவுக்கு எதுவான உன் சரீரத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். பள்ளத்தாக்கில் அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் நேரத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், பொருளாதார நெருக்கடியில் உனக்கு விடுதலை வரும், உன் குடும்ப பிரச்சனை உனக்கு விடுதலை வரும், உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு நெருக்கடியிலிருந்து உனக்கு விடுதலை வரும், உன் தற்கொலையின் ஆவியிலிருந்து உனக்கு விடுதலை வரும், குடிப்பழக்கத்தின் ஆவியிலிருந்து உனக்கு விடுதலை வரும், நீ எதிர்பார்த்திருக்க முடிவு உனக்கு வரும். நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும்.
அவன் தீர்க்கதரிசனம் உரைத்த போது அவை அனைத்தும் சேனைகளாய் நின்றது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஒரு நாள் ஜெபித்தேன், 2 நாள் ஜெபித்தேன், 3 நாள் ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கல. இல்லை, ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏன்? நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நாம் கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பாரா? கொடுக்க மனதில்லாத தேவன் சொல்கிறார், கேளுங்க என்று. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இருவர் ஒரு மனதோடு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். எத்தனை ஆச்சரிய தேவன் இவர்! வர்ணிக்க முடியாத அன்பு இவர். அற்புதம் செய்து உங்களை மகிழ செய்வார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். தாமதித்தார் என்றால் தரமாட்டார் என்று அர்த்தம் கிடையாது. Delay is not a denial. Something big is coming on your way. நீ கேட்டவொன்னே கிடைச்சா அது சின்ன அற்புதம் தான். ஆனால் நீ நிலைத்திருந்து தொடர்ந்து போய் நீ பெற்றுக்கொண்டாய் என்றால் ஒரு பெரிய அற்புதம் உன்னை தேடி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சிக்லாக் என்று அழைக்கப்படுற இடத்திலே தாவீதும் சில நண்பர்களோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பட்டணத்து ராஜா துரத்தப்பட்டவனாய் சிக்லாக் என்கிற குட்டி கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து இந்த குடும்பத்தில் இருந்த மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போனது மட்டுமல்ல, அங்கே எல்லாவற்றையும் சூறையாடி சாம்பலாக்கி விட்டார்கள். அவன் திரும்பி வருகிறான். அதோ பட்டணம் பற்றி இருக்கிறது, எல்லாம் சாம்பலாய் போனது, மனைவி பிள்ளைகளை காணோம். அப்பொழுது தாவீதோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதிகளாக மாறுகிறார்கள். ரிஜெக்டட் அமங் த ரிஜெக்டட். புறக்கணிக்கப்பட்டவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கான். இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களை அவனை புறக்கணித்து விட்டார்கள். கல்லெடுத்தும் அவனை எரிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார்கள். தாவீது என்ன பண்ணினான்? அவன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். When everything is a failure, encourage yourself. ஆண்டவனுக்கு ஜெய கிறிஸ்துவாய் உனக்கு முன்பாக போகிறார், ஜெயமாக நடத்துவார். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்திலே போக வேண்டும். Go to the Lord in prayer. What a friend we have in Jesus. Take it to the Lord in prayer. கஷ்டம் வரும் சமயம் யார்ட்டையும் ஓடாதீங்க, யார்ட்டையும் போகாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. டாக்டர்லாம் யாராவது ஆப்ரேஷன் பண்ணால் எழுதி வாங்கிட்டு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. செத்தா கேட்காது. கேரண்டி கொடுத்தாங்களா? யாரா கேரண்டி கொடுத்தாங்களா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எந்த லாயராக கேரண்டி கொடுத்தாங்களா? பணம் தான். ஒவ்வொரு ஹேரிக்கும் 25,000 வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. தோற்று போனால் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கேரண்டி கொடுக்கறது கர்த்தர். அவடத்தில் வந்து பாரு, கேரண்டி கொடுக்குறாரு. நிச்சயமாக மரித்தாலும் பிழைப்பான், மறியாமல் இருப்பான். நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னை இல்லாமல் வேறு தேவன் உனக்கு வேண்டாம், நான் சகலத்தையும் உனக்காக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தாவீது எங்கே போகிறான்? ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டான்? எல்லாம் இழந்து நிற்கிறான். ஆண்டவர், என் மனைவியை காணும், என் பிள்ளைகளை காணும், என் உடமையெல்லாம் சாம்பலாக போச்சு. இஸ் தேர் எனி ஹோப்? இன்றைக்கு நம்பிக்கை இழந்த ஒரு நிலவரத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா? எலும்பு பள்ளத்தால். நான் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எலும்பு டாக்டர்ஸ் பார்த்துருக்குறேன்னா, செத்து போன எலும்பெல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற சமயத்தில் அந்த எலும்பை பார்ப்பாங்க, அதுக்குள்ளே என்னாவது இருக்குதா. அது சமயம் அந்த நாட்கள் போக போக அந்த மர்டர் பண்ணது யாருன்னு பார்க்குறதுக்கு அந்த எலும்பை எடுக்க சமயம் அது தலை எலும்பா, கால் எலும்பா, கை எலும்பா, எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் பொண்ணால் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அந்த எலும்புக்கு உயிர் கொடுக்க யாராலும் முடியாது. அது என் தேவனால் மட்டும்தான் முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, you'll get lot of information from people, but only God can bring the solution. உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. நான் குணமாக்க ஆண்டவரால் தான் முடியும். டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு ரொம்ப பயங்காட்டுவாங்க, அப்படி இப்படி இதுன்னு ஒன்றுமே இல்லைன்னு பயங்காட்டி விடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர்கிட்ட போய் பாரு, you are healed. ஹல்லேலூயா. நீ ஏற்கனவே சுகமடைந்து விட்டாய், என் காயத்தால் குணமாகி விட்டாய். நானே கர்த்தர் என்று, உன்னை குணமாக்குற கர்த்தர் நான் என்று, என் கைகளையும் கால்களையும் தொட்டுப்பார் என்று உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறதா? தாவீது நம்பினா. ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஹவ், வென், வயர் என்ற கேள்வி கேட்கல. எப்படி, எங்கே என்று கேள்வி கேட்கல. அன்கொஸ்டனபிள் ஃபெய்த். ஆண்டோட வருஜமையை கேள்வி கேட்காத விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஏன்?
ஆண்டவர் சொன்னார் செய்வார். என்ன சொன்னார்? நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். மனைவியை இழந்து நிற்கிறாயா? மனைவியின் அன்பு உனக்கு கிடைக்கலையா? ஒரு வீட்டுக்குள்ளே வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளையோட அன்பு உனக்கு கிடைக்கலையா? பெற்றோருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கலையா? அன்பில்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் எதிர்பார்க்கிறதெல்லாம் கொஞ்சம் அன்பு, நல்ல வார்த்தையும் தான். ஆனால் அது கூட இல்லாமல் இந்த உலகத்தில் வெறுப்போட கசப்போட நான் வாழ்ந்து கொண்டிருக்கியா? ஆண்டோட்ட போ மகனே, ஆண்டோட்ட போ மகளே, உனக்கு தீர்வு இருக்கிறது. இது சொல்யூஷன். உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன? ஆண்டு நானே 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 வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உனக்கு ஜீவன், நானே நல்ல அப்பம், ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். என்னண்டே வா, வருத்தப்பட்டு பாரசம் என்னண்டே வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். வாட் யூ நீட் இஸ் ரெஸ்ட். என் மனுஷனுக்கு தேவை இளைப்பாறுதலுங்க. எங்க கிடைக்கும் இளைப்பாறுதல்? ஆண்டுடைய பாதத்திலே கிடைக்கும். அவன் தொடர்ந்து போனான். வேதம் சொல்கிறது சகலத்தையும் திருப்பி கொண்டான். Go forward. Never give up. Never quit. நீ பின்வாங்காத, தளர்ந்து போகாத, கிடைக்காது, நடக்காது, முடியாது நினைக்காத. 18 வருஷம் விவசாயி பிரிஞ்சிருந்தவங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் கணவன் மனைவியா. 18 வருஷம் 10 தடவை அபார்ஷன் ஆனவங்க மறுபடியும் கத்துறவங்களுக்கு கருத்தரிக்கப்பட்டு ட்வின்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு 10 ரூபாயில வியாபாரத்தை ஆரம்பிச்சு கோடீஸ்வரங்கள் ஆகியிருக்காங்க. யூ கேன் மேக் இட், யூ கேன் மேக் இட், யூ கேன் மேக் இட். ஐ ஷவுட் தி டாப் ஆஃப் மை வாய்ஸ். உன்னால முடியும். ஏன்னா ஆண்டவர் திருப்பி தருவேன் சொல்லியிருக்கிறாரு. கத்த திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிரடையுமா, உயிரடையுமா, உயிரடையும், உயிரடையும், உயிரடையும். ஆண்டவர் சொன்னார் உயிரடையும், உன்னால முடியும். ஆண்டவர் சொல்றாரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கால்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என் வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். 4 ஜாமத்துல கடல் மேல நடந்து வந்தாரு. 3 ஜாமம் அவங்க தண்டு வலிச்சாங்க. ஒரு கடைசியில் அப்பா எங்களால முடியாதுப்பா சொல்லும் போது கர்த்தர் நடந்து வந்தாரு. ஒருவேளை இது உனக்கு 4 ஜாமமா இருக்கலாம் உன் வாழ்க்கையில. இந்த ஒரு ஜாமத்துல நான் அமிழ்ந்து என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லை, ஆண்டவர் ஒன் பக்கமா அவர் நடந்து வர்றதை நீ பார்ப்ப. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரு மரித்து போனான். ஆண்டவர் சீரலை பார்த்து சொல்லுவார், நம்ம போய் அவனை எழுப்புவோன்னு. அவன் தூங்குறான், எழுப்பலானா? தூங்குனா நீங்க எழுப்புனா அவன் தூங்குனா எழுமா? இல்லை, வெளிப்படையா சொன்னா அவன் செத்து போனான்னு. செத்து போனானா? எத்தனை நாள் ஆச்சு? 4 நாளா? அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சீரில் பேசியிருப்பாங்க. இவர் போறாரு, எப்படி 4 நாள் ஆச்சு? அப்போதான் மாத்தா மரியான ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்களோடு கூட இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? லாசரு செத்து போறான்னு அழுதார். ஏன் தெரியுமா? அவனை எழுப்ப தான் வந்தார். ஏன் அழுதார் தெரியுமா? உனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு பத்தியா? நான் உன்னோட இல்லைன்னு சொல்லி நீ சொல்றியா? என்றைக்கு உன் இதயத்தை எனக்கு தந்தாயோ அன்றைக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் காண்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்கள், சரியானவள் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், நீ எப்பொழுது என் கண் முன்பாக இருக்கிறாய். ஆல் சீயிங் காட். நீ அமெரிக்கால இருந்தாலும் உன்னை பார்ப்பாரு, நீ நாகர்கோவில் இருந்தாலும் பார்ப்பாரு, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் பார்ப்பாரு, பாத்ரூம்ல குளிச்சுட்டு தான் பார்ப்பாரு. உன்னை விட்டு அவருடைய கண்ணை அவர் எடுக்கிறதே கிடையாது. கண்ணை விட்டு என்ன தொடுறாலும் என் கண்மணியை தொடுறான்னு சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நாளாச்சே நாருமே. உடைய சூழ்நிலை நாடுற சூழ்நிலையா இருக்கா? இஸ் இட் ஸ்டிங்கிங்? நாற்றம் அடிக்குதா? பல சூழ்நிலைகள் நாற்றம் அடிக்குதா? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குதா? கவலைப்படாத, கவலைப்படாத. யார் சிரிச்சாங்களோ அவங்க மூக்கு மேல கை வச்சு பார்ப்பாங்க. அப்படி ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த கல்லறை கிட்ட வந்து சத்தமா கூட்டார், லாசருவே வெளியே வா. ஏன்? அவருக்கு தெரியும் லாசர் வெளியே வருவான். உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தா சத்தமா கூப்பிடுங்க, சூழ்நிலையில சத்தமா கூப்பிடுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எது நடக்காது, கிடைக்காது, முடியாது, எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். யோவான் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கணும், 38 வருஷமா குளத்துக்கிட்ட ஒருத்தன் கிடக்கிறான். 38 வருஷம். நம்பிக்கை இருக்கா? ஆத்தப்பேடி சதனை கேட்டா சொல்லுவாரு, இல்லைங்க எல்லாம் போச்சுங்க, அவனுக்கு எலும்பெல்லாம் போச்சுங்க, அவனுக்கு நரம்பெல்லாம் போச்சுங்க, அவனால் இனிமேல் நடக்கவே முடியாதுங்க.
சொந்தக்காரன் கேளுங்க, என்னைக்கும் அவனை மறந்துட்டோம், அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது, அவன் பக்கம் கூட நான் போகிறது கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களாய் அந்த இடத்துல அவன் இருக்கிறான் என்பதை கண்டு ஏசு அவன்கிட்ட போய் கேட்பார், நான் உனக்கு நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புறியா என் ஆண்டவர் கேட்பார். அப்போ அவன் என்ன சொன்னான்னு பாருங்க. படுத்திருந்த இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிப்பட்டிருக்கான் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை, அப்பா இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், இப்பவுமே என்னை குணமாக்கி விட்டுருங்க நான் கேட்டிருக்கணும். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போருக்கு முன்னே வேறணும் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். தாம் சுகமடைய வேண்டுமென்று சொல்லாம மற்றவங்க மேலே பழி சாட்டுறான். என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. குளத்தை கலக்கிறவன் மேல நம்பிக்கை, குளத்து மேல நம்பிக்கை, ஆனா குணமாக்குற ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை குணமாக்கினார். அவனுடைய சூழ்நிலை ஆண்டவர் பார்த்து, அவன் ஒருவேளை 5 வருஷம் நம்பி இருப்பான், 10 வருஷம் நம்பி இருப்பான் சுகமாகும். 25 வருஷம் ஆச்சுன்னா அவ்வளோதான், இனிமேல் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் பேர் அப்படிதான், காலங்கள் கடந்து போக போக சரி இனிமேல் கிடைக்க போகிறது கிடையாது, கல்யாணமே வேண்டாம், சன்னியாசியாக வாழ்ந்துட்டு போகலாம், பிள்ளையே வேண்டாம், நாயை வளர்த்துட்டு போகலாம், இப்படி ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூட் பதிலால் கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் அவங்க ஜெபம் கேட்கப்படலை. ஆண்டவரே நான் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பா, நீர் அறிவீர், உம்மால முடியும்ப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நிச்சயமா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இந்த சம்பவம், நினைச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த நேரமே அவன் குணமானான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்று உங்களை பார்த்து சொல்றாரு, படுத்தது போது எழும்புங்க, get up from your depression, frustration, disappointment, get up. இந்த மன அழுத்தத்திலிருந்து, உன் சோர்விலிருந்து, உன் வருத்தத்திலிருந்து, தற்கொலை ஆவியிலிருந்து, இனி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நினைக்கிற சூழ்நிலை, எலும்பு பள்ளத்தாக்குல எப்படி அந்த எலும்புகள் உலர்ந்ததா இருந்ததோ அதுபோல உலர்ந்த சூழ்நிலை கத்து சொல்ல, உயிர் அடைவீர்கள், எலும்புகளே உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். உன் கால் எலும்புக்கு உயிர் வரும், உன் இடுப்பு எலும்புக்கு உயிர் வரும், நீ நடந்து திரும்ப வீட்டுக்கு போவாய். Do you believe? நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தா கூடாத காரியம் ஒன்றுமே இராது. பிரியமான கர்த்தரே, ஜெபம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் நீ நம்பிக்கையே இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பா நடந்து வருவார், கடந்து வருவார். அப்பா வந்தா போதுங்க, கொண்டாட்டங்க, உன் துக்கம் சந்தோஷமா மாறுங்க, உங்க வெட்கம் ரெட்டத்தனியா கனமாய் மாறுங்க, உன்னை முடத்தன்மை மாறும், குருட்டுத்தன்மை மாறும், செவிட்டுத்தன்மை மாறும், பைத்தியக்காரத்தன்மை மாறும், உன் பலவீனம் மாறும், எல்லாம் மாறுமே. இயேசுவால் எல்லாம் மாறுமே, எல்லாம் கிடைக்குமே, ஆசீர்வாதம் கிடைக்குமே. ஜெபிப்போம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவர், இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. எங்கள் தேசத்தை பார்க்கும் பொழுது முற்றிலுமாய் காய்ந்து போன எலும்பு பள்ளத்தாக்குப்பா, திரளான எலும்புகள் ஆண்டவரே சேரி கிடக்கிறதப்பா. இவையெல்லாம் உயிரடையும் என்பதை நீர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள், உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். ஆண்டவரே, நாங்கள் தீர்க்க சொன்ன உடனே சலனம் உண்டாகணும். ஆண்டவரே, ஒன்றோடன்று எலும்பு சேரணும், நரம்பு சேரணும், தோல் சேரணும், தசை சேரணும். இதே எலும்பும் தசையும் ஆண்டவரே ஒரு நாள் சேனையாய் மாறணும். சீக்கிரமாக செய்யுங்கப்பா. பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான திருமண வாழ்க்கை, நல்ல வேலை ஆண்டவரே, வருமானத்தை கொடுக்கிற நல்ல வேலை, குடும்பங்கள், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே அன்பில்லாத இருக்கும் தன்மைகள் நீங்கி போக வேண்டும். தேவ அன்பை ஊற்றுங்க ஆண்டவர், பரலோக அன்பை ஊற்றுங்க. ஒருவரை ஒருவர் உயிரா நேசிக்க வைங்க. குடும்பத்தை குட்டி பரலோகமாய் மாற்றுங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எழுந்து நடக்கட்டும் அப்பா. மரித்து போய் நாட்டமடித்தாலும் கல்லறையை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. இந்த ஜனத்தை வெளியே கொண்டு வாருங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.